என்னுடைய வாழ்க்கை நான் வந்து பிறந்ததுலேருந்தே போர் தான். நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய 20 வருஷம் வந்து நான் போருக்குள்ளே மட்டும்தான் இருந்தேன். நான் பிறந்து 14 நாள் யாழ்ப்பாண நூலகத்தில் 94,000 புத்தகங்களோட யாழ்ப்பாண நூலகம் விரிக்கப்பட்டது. அப்போ தான் நான் பிறந்தேன். அப்போ இருந்தே போர் தான். எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கைன்றதே போர் வாழ்க்கை. நீங்கள் உங்களோட வாழ்க்கை சென்னை வாழ்க்கையாக இருக்கும், ஒருத்தருக்கு மதுரை வாழ்க்கையாக இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைன்றது போர் வாழ்க்கை தான். எல்லாமே போருக்குள்ளே வாழத்தான் நாங்கள் பழகிக்கணும். ஸோ போர் வாழ்க்கைக்குள்ளே தான் நாங்கள் வந்து முழுமையாக வாழ பழகிக்கணும். ஸோ அந்த போர் வாழ்க்கைக்குள்ளே நடந்த பல இரவுகளில் ஒரு இரவு தான் இது. இதில் சொல்லப்படாத பல இரவுகள் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி அடிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கள, சொல்லப்படாத பல இரவுகள் இருக்குது. சொல்லுகிற ஒரு இரவு இது. இது வந்து சொன்ன மாதிரி சார், இது வந்து ஒரு பிகினிங் இந்த மாதிரி கதைகளை சொல்கிறதுக்கு. ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சொல்லப்பட வேண்டிய பல கதைகள், பல ஆங்கிள், பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த கதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக இதை வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா, இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்து எல்லோரும் தைரியமாக முன்னேறுவாங்கன்ற. ஒரு கனவாகவே போச்சு. நீங்கள் ஆனால் அதை வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. திருப்பி கார்த்திக் சுப்ராஜ் உறுதுணையாக இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை தான் இப்போ அவருக்கு வந்து இப்போ நீங்கள் 2009 இங்கே இறுதி யுத்தம் நடக்கும்போது அவர் வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து இங்கே நம்ம போராடிட்டு இருந்தோம்ல, எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகையாளருக்கு. அதுக்காக அவர் கிளம்பி அங்கேருந்து ஐடி பசங்கள்லாம் பயங்கரமாக அதுக்காக போராடும் போது அங்கே கிளம்பி வந்த இளைஞர் தான் அவர். வந்து அவர் அப்போ ஒரு ஃபில்ம் மேக்கராகவோ எதுவுமே இல்லை, சாதாரணமாக 20கள் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இங்கே கிளம்பி வந்தார். அங்கேருந்து அவருக்கு அந்த ஈழமே தான் ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நானும் அவர் சந்திச்சு கொண்டோம், நண்பர்களானோம். இப்போ நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டே இருந்தோம். அதனால் எனக்கு வந்து நான் என்னுடைய முதல் படம் என்னோட கதையை தான் எடுக்கணும் அப்படின்றதுல இருந்து, இது பாலுமந்திரா சார் சொன்னதான். நான் ஏற்கனவே இந்த இதில் எல்லாம் சொன்ன மாதிரி அவர் வந்து என்னால் எடுக்கவே முடியாமல் போச்சுடா, நீ குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது இழுத்து பதம் எடுத்துரு. ஏன்னா இங்கே அடுத்தடுத்த வெற்றிகள் நோக்கி போகும்போது நம்ம எடுக்க நினைக்கிற அந்த கதை எடுக்க முடியாமல் போயிடும். அதனால் குறைந்தபட்சம் முதல் படமாவது ஈழத்து கதையை எடுத்துருன்னாரு. கார்த்திக் அதை சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் உங்கள் கதையை எடுங்க, நீங்கள் உங்கள் கதையை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை, அந்த ஊர்லேருந்து வந்து ஒருத்தர் சொல்லணும் இல்லை அந்த கதையன்னு சொல்லிட்டே இருப்பார். அதுக்கான சாத்தியப்பாடு இந்த படத்தில் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் காங்கிரஸ் தலைவரோட படங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு, அது எதனால் அந்த ஊரில் அதை வச்சுருப்பாங்க சார்? ஈக்குறோம் சார். ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுத்தது உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் சார். அதாவது இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கா ஆர்மியும் ரொம்ப நல்லவங்களா? அப்படி நல்லவங்களா நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளோ பத்திரிகை செய்திகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷ காலத்தில். இந்த 40-50 வருஷ கால போர் நடந்த காலத்தில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் ஈழத்தில் நடந்த செய்திகளை ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. இந்த ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த கேள்வியை வந்து நான் என்னோட பதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இல்ல அது ஒரு கார்த்திக் சொன்னார் இல்லையா, அதாவது பல இரவுகள் இருக்கு, இதுல நடந்த ஒரு இரவு கதையை இதை பதிவு பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இந்த கதையை லைக்கா மாதிரி இலங்கை உள்ள பூர்வீகமாக உள்ள பல 100 கோடி செலவு பண்ண பட நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. அவங்க தயாரிக்கல, கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு நீங்கள் நிறைய பேர்ட்ட ஏமாற்றம் வந்ததா? அதே மாதிரி நவிச்சந்திரா சார் கேரக்டர் நல்ல கேரக்டர். மற்ற ஹீரோக்கள்லாம் மாட்டான்னு சொன்னாங்களா? அவங்க 2 பேரும் நல்ல கேரக்டர், அவரும் டெப்தான கேரக்டர் பண்ணாங்க. சுதீஸ்வரம் உங்களுக்கு நிறைய ஏமாற்றம் இருந்ததா? நிறைய கதையை வந்து இல்லை, நானும் கார்த்தியும் அவரும் நண்பர்களாக இருக்கிறதுனால நாங்கள் படம் பண்ணுவோன்னு தான் இருந்தோம். நாங்கள் இப்போ என்னைக்காவது அதை படம் பண்ணுறோம். இந்த கதையை அவர் போய் எந்த ப்ரொடியூசரையும் அவர் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஸோ ஹீரோவும் நாம அந்த கேரக்டருக்கு தான். நான் வந்து ஹீரோ எல்லாம் நான் வந்து படத்தில் வந்து அந்த மக்கள் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த அதில் வாழ்ந்த உணர்வை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர் வரும்போது. எனக்கு அந்த முகங்கள்லாம் அந்த ஊர் மாதிரியே இருக்கணும். அந்த முகங்கள் அச்சட்டாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது நீங்கள் அவங்களோட இடத்துக்கு போயிடுவீங்கல்ல. நீங்கள் ஒரு ரியலான வாழ்க்கையை பார்க்கணும். எனக்கு அதுதான் இருந்துச்சு. நான் முதல் தடவையாக வந்து ஒரு ஈழத்தோட வாழ்க்கையை நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறோம். ஈழத்தோட வாழ்க்கையை ஒரு பெரிய திரையில் நம்ம வந்து முதலாக இந்த மக்களுக்கு காட்டும்போது அது ஈழத்தோட வாழ்க்கையாக இருக்கணும். அந்த வீடாக அப்படி இருக்கணும். அந்த மக்கள் நீங்கள் பார்த்தா அப்படி இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இல்லை, அதே மாதிரி கேஸ்டிங் பண்ணுறப்போ அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ்ன்ற மாதிரி போனப்போ நான் சொன்னது வந்து என்னென்னா, இப்போ என்ன இந்தியன் ஆர்மின்னு வர்றப்போ வந்து நம்ம லெவலில் நல்ல பெர்ஃபார்மர்ஸ் ஹூஸ் ஆல்சோ வெரி மச் நோன், நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ நாங்கள் அது கதை பேசினப்போ வந்து நவீன்சந்திரா அப்போ தான் அம்மூவ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மர்னு தெரியும். அதே மாதிரி சனந்த் வந்து என்னோட படங்கள் எல்லாத்துலேயுமே நிறையா ரைட் ஃப்ரம் இஸ் ஷார்ட் ஃபிலிம் டைம் இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர்ன்றது தெரியும். அதனால அந்த 2 பேர் மட்டும் நாங்கள் வந்து ஆல்ரெடி படங்களில் நடிச்சிருந்தவங்களை எடுத்தோம். மற்றவங்க எல்லாமே pretty much பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்தப்பட்டது குற்றப்பத்திரிகைகள் ஆரம்பிச்சு நிறைய
நிறைய இலங்கை படங்கள் வந்து சென்சாரில் வெட்டி படமே வரல. சென்சார் எப்படி இருந்தது, கற்றுக்கிட்டாங்களா? சென்சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். நான் சும்மா ஆனஸ்டாக சொல்லணும்னா கொஞ்சம் கட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து சென்சார் பார்த்துட்டு அவங்க வந்து இப்போ ஏன்னா இப்போ இது காமனாக சொன்னது வந்து இப்போ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் பண்ண படங்களில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த வந்து அவங்க இது வாரை பற்றி பேசுது அதுன்றனால வந்து நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து நாங்கள் யூபாரியே கொடுக்குறோம். ஏன்னா அந்த கதை வந்து நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ரூல் புக்ஸு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் இது வந்து வந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இது வேணாம், இது ஏதாவது அப்படின்ற மாதிரி சில இது சொன்னாங்க. அது நாங்களுமே வந்து மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கும் சரி இது எடுத்துடலான்ற மாதிரி தோணுன சில விஷயங்களை எடுத்தோம். மற்றபடி வந்து இது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சென்சாரில் பயங்கரமாக இஷ்யூ ஆகிலாம் வரல. சென்சார் வாஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் திஸ். குறிப்பாக அந்த மிலிட்ரி ஆட்கள்லாம் வெளியில் இருக்காங்கன்னா நம்ம பெண்கள் 4 சட்டை, ஒரு சட்டை போட்டிருந்தா பரவாயில்ல, 4-5 சட்டை போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்களுக்கு புரியலையோன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுமே வந்து ஏன்னா அவங்க ஒர்க்கே வந்து படங்கள் பார்க்குறதுனால கண்டிப்பாக அதை புரியாமல் விடுறதுக்கான ஒரு விஷயமா அது இல்லை. விட்டாங்க, புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து ஓகே இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் நினச்சிருக்கலாம். இது திரும்பி ஏன் விட்டீங்க என்ன பண்ணுறோம் இலங்கை படம்லாம் வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். தமிழ்நாட்டிலும் சரி எதிர்ப்புகள் நிறைய கிளம்பும். ஆனால் வந்து தேட்டர்கள் நிறைய கிடைக்காது. நல்ல படங்கள் வந்தாலுமே தேட்டர்கள் கிடைக்காது. இப்போ வீக் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடைச்சிருக்கு? தேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை சார், இப்போ வந்து என்னென்னா இந்த படம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இதை நாங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்ல, அதை வந்து சும்மா ஒரு அட்டம்ப்டாக பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் ரிலீஸாக பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கரெக்டான ஒரு பார்ட்னர்ஸ் வேணுன்ற மாதிரி தான் பண்ணோம். இப்போ ராணா தகுபதியோட ஸ்பிரிட் மீடியா உள்ளே வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறோம். அப்புறம் ஏஜிஎஸ்மே வந்து படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ இது வந்து ஒரு நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக இந்த பட்ஜெட்டில் வர்ற ஒரு படம் எந்த அளவுக்கு தேட்டர்களில் பிடிக்குமோ, எந்த அளவுக்கு நல்ல தேட்டர்களில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேட்டரில் அது ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து தேட்டர் பிடிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிக் ரிலீஸ் தான். கவுண்டா ஒரு ஐ திங்க் இப்போ தான் நீ டியூஸ்டே தானே இப்போ தான் தேட்டர் இது பண்ண ஆரம்பிப்பாங்க. டார்கெட்டிங் அரௌண்ட் 100 to 125 ஸ்க்ரீன்ஸில் ஓப்பன் பண்ணுறதா ஐடியா. அப்புறமேட்டு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி அது நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சுன்னா அந்த அடுத்த நாளே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். சார் 1.5 மணி நேரம் தான் படம். 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் பாட்டு பண்ணேன். 1.5 மணி நேரம் சொன்னீங்க. ஆனால் அதில் டைம் போட்டுட்டு 1 மணி நேரம் 1 நிமிஷம் 4 நிமிஷம் 95 மினிட்ஸ் சார் படம். அப்போ 2 படம் நம்ம ஆளுங்கெல்லாம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. 2 படம் எடுக்கிற நேரத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணீங்க. ஏதாவது டிக்கெட் இப்போ நான் ஏதாவது இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா டைமை வச்சு படத்தை நிரூபிங்களா இல்லை படத்தோட குவாலிட்டி வச்சு நிரூபிங்களா? பிரமாதம். அதாவது நம்ம ஆளுங்க 4 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் 1.5 மணி நேரத்தில் அப்போ டிக்கெட் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு பா. ஆமாம், அவர் 2 டிக்கெட். சார் இதெல்லாம் நின்று கேள்வி கேட்கறதே இல்லை. அவ்வளோ பிரமாதமாக பண்ணிருக்கீங்க. அதான் சார், இது வந்து என்னன்னா 90 மினிட்ஸ் ஃபில்மு. இது வந்து ஒரு மாதிரி இந்த பிரேக் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, அது இல்லாமல் பார்க்க வேண்டிய படம் தான். பட் ஆனால் நம்ம தேட்டரில் வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே அதுக்கு டியூன் ஆகிட்டோம். இன்டர்வல் பிரேக்னு வருது. அது ஒரு காரணம். நம்மளே பிறந்தது அப்படி தானே படம் பார்த்து வரோம். ஒரு இன்டர்வல் பிரேக் இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பதட்டமாயிரும்ல. அதனால அப்படி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இன்டர்வல் பிரேக் வச்சு. பட் ஆனால் 90 மினிட்ஸ் ஃபில்மு. ஸோ உங்களுக்கு அந்த படம் அந்த லென்த் அப்படின்ற இதே வராது. சார் கத்தி மேலே நடக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது உங்களை மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ லெவன்லாம் வந்து அவ்வளோ பெரிய மைக் ரொம்ப இந்த சைடு பேலன்ஸ் இதானா ரொம்ப விமர்சனம் வரும். அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஒத்துக்கிட்டீங்க? கலைஞர் பேலன்ஸ்டு பீப்புள் இங்கே இருக்கும்போது கதை தான் சார் ஹீரோ. நான் எந்த கமர்ஷியல் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இட்ஸ் அ ஸ்கிரிப்ட். ஸோ நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் ஆகிறேன். ஏன்னா நான் அம்மு படம் பண்ணும்போது தான் அந்த படத்தில் நடக்கும்போது எடிட்டில் பார்த்து தான் என்னை காஸ்ட் பண்ணாங்க இதில். ஸோ சொன்னப்போ உடனே பிகாஸ் 1 நைட்டில் நடக்கிற படம், அதுவும் போர் நடுவில் நடக்கிற ஒரு கல்யாணம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் சோமி கூட நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த நைஃப் எட்ஜ் ஆஃப் த நைஃப் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்தப்போ என் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட என்னன்னா இந்த கதைக்கு நான் என்ன நியாயம் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ சோமி, பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் த டைரக்டர் வந்து அவர் கூட. சார் இதுதான் ஸ்பெஷல் சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் தொடர்ந்து எனக்கு நல்ல நல்ல கேரக்டர் நல்ல நல்ல படமாக